ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வருஷம் இனிமேட்டு வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து வரும். ஓகேவா, அடுத்த ஒரு 6 மாதத்தில் வரும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி வைஸு, டிப்ஸ் வைஸு, அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பாதை அப்படிங்கிறத நம்மளால் வந்து கொடுக்க முடியும். ஒரு பாத் என்னென்னா ஒரு மென்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னால் வந்து தர முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பேங்க் எக்ஸாம்ஸில் வந்து, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் வந்து ஃபெயில் ஆவாங்க. அதாவது வந்து அவங்களால வந்து கிளியர் பண்ண முடியாமலே போயிடும். நிறைய பேரால் ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சிஸை குறிப்பிட்ட பேரால் தான் கிளியர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்துருக்கேன், ரொம்ப வருஷம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் படிக்கணுங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ், எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் அதையும் மீறி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல வருஷம் வந்து படிச்சுட்டு இருப்போம். ஸோ ஒரு 6-7 வருஷம் அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலாமாங்கிறத பற்றி, அது எந்த அளவுக்கு உங்களை பாதிக்குது, அது பண்ணக்கூடாது தான், எந்த அளவுக்கு பாதிக்குதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அதை பற்றி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஏன் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கு மட்டும் நான் சொல்ல வரலை. ஓகேவா, அதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த வீடியோ ஆக்சுவலி நான் ஐபிபிஎஸ் கிளர்க் பேஸ் பண்ண வீடியோஸ் தான் போடணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ரீசனபிளான வீடியோ அப்படிங்கிறனால தான் நான் அதை போடுறேன். ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் நம்ம வந்து பண்ணிடவே கூடாது. ஓகே பார்த்துக்கலாம், இவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது. இன்ஜினியரிங் எக்ஸாம் நம்ம வந்து எழுதும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். பட் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்டர்னல்ஸில் விட்டால் நம்ம செமஸ்டர்ஸில் பார்த்துப்போம் அப்படின்னு மேபி நீங்கள் வந்து இருந்திருக்கலாம். ஓகேவா, ஸோ மேபி அரியர் வச்சா திரும்பி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் நம்ம வந்து இருந்திருப்போம். இது இன்ஜினியரிங் எக்ஸாமில் நம்ம ரெகுலராக பண்ணது. மற்ற டிகிரிஸ் பற்றி எனக்கு வந்து தெரியல எந்த அளவுக்கு அப்படிங்கிறது. இப்படி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதாவது ஒரு வேலைக்கு போகிறதுக்காக அவங்க வந்து நீங்கள் தகுதியான ஆளா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சீரியஸாக நீங்கள் இறங்கணும். ஸோ எவ்வளோ சீரியஸாக இறங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எதர் கிடைக்கும், இல்லைனா ஒரு முழு முயற்சியோடு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து இதுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம திறமையை வந்து வேற இடத்துல காட்டிக்கலாம் நம்ம லைஃப்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்காக நீங்கள் வருவீங்க. ஸோ எவ்வளவு சீரியஸாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அவ்வளோ கிடைக்கும்னு கூட நான் சொல்ல வரல, அவ்வளவு நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே படிச்சுட்டு, அப்படியே கிராஜுவலாக படிச்சுட்டு, அப்படியே ஒரு வருஷம் என்ன ஆகும், நமக்கு வந்து ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு வருஷம் என்ன பண்ணுவோம், படிப்போம். அப்போ போன வருஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சிங்களா, இப்போ ஒரு 3-4 மணி நேரம் படிப்பீங்க. திருப்பி அது என்ன பண்ணுவீங்க, ஃபெயில் ஆவீங்க. அதுக்கு 3வது வருஷம் என்ன பண்ணுவீங்க, இந்த வருஷம் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி சீரியஸாக இறங்குவோம். ஏன்னா நமக்கு நிறைய ப்ரெஷர் வந்துடும். ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலையே எல்லாம் வீட்டில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கம்மி சம்பளத்தில் இருப்பீங்க. அப்போ அங்கேயும் உங்களால் உருப்படியாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய லைஃபே வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து இருக்கலாம். கண்டிப்பாக மேபி நீங்கள் ஒரு ஜாப்ல வேலை பார்த்தீங்கன்னா அது வேற, அது நம்ம இதை பற்றி அந்த ஜாப்ல வந்து சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. பட் ஸ்டில் வீட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் வேலை கம்பெனியில் வேலை பார்த்தா கூட வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு இல்லை பேசிக்கிட்டு ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வேற. அந்த டைமில் நம்மளோட டைம் தான் முக்கியம். அந்த டைமில் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அப்போ நீங்கள் 3வது வருஷம் என்ன பண்ணுவீங்க, சரி நம்ம வந்து சீரியஸாக இறங்கி பார்ப்போம்னு சொல்லி இறங்குவீங்க. அப்போ ஒரு பாயிண்ட்ல அப்பயும் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முடிவு பண்ணிடுவீங்க இந்த மாதிரி நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. ஓகே, எல்லாரும் அந்த கஷ்டமாக படிக்கிறது, ஐ மீன் ரொம்ப வந்து கஷ்டங்கிறத விட ரொம்ப சீரியஸாக படிக்கிற ஃபேஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப 2 வருஷம் கழிச்சு படிக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிடுவோம். அப்படி என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து பண்ணக்கூடாது. எடுத்த உடனே நம்மளுடைய முழு முயற்சி முழு உழைப்பை வந்து நம்ம வந்து போட்டணும். இதை வந்து எதுவாக இருந்தாலும் நான் சொல்வேன். இது வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் சரி, ஒரு பேங்க் எக்ஸாம் படித்தாலும் சரி, இன்சூரன்ஸ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம் மோரல்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமு இந்த மாதிரி நான் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன். பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி டிவைட் பண்ணி அழகாக படிக்கிறது அப்படின்னு சொல்லி. எந்த எக்ஸாம் படித்தாலும் நீங்கள் முழு முயற்சியோடு இறங்கிடணும். அப்போ தான் அதை விட்டு வெளியேவாவது உங்களால் சீக்கிரம் வர முடியும். கிடைச்சணும், முழு முயற்சியோடு இறங்குனீங்கன்னா ஒரு கிடைச்சிடலாம், ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு கிடைச்சிடலாம். அது வேற, அட்லீஸ்ட் வெளியே வரதா சீக்கிரம் வர முடியும். ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெஷலாக வந்து எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய 100% வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுடைய 100% வந்து நீங்கள் வந்து
கொடுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். அது உங்கள் லைஃப்பில் எதுவாக இருந்தாலும் முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் கேட்கலாம், அங்கேயே ஒரு அழகான சம்பளம் தான் இருக்கேன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி நம்ம வந்து போகிறோம், ஃபுல் டே வேலை பார்க்குறோம். வீட்டுக்கோ நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கோ நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜாலியாக படம் பார்க்கலாம், இல்லை நிறையா விளையாடலாம், உங்களுடைய ஃபிட்னஸ் பார்த்துக்கலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்கிறதுங்கிறது அந்த 4-5 இயர்ஸுங்கிறது நம்ம பண்ணக்கூடிய ஒரு சாக்ரிஃபைஸு, நம்மளுடைய லைஃப்பாக பண்ணக்கூடிய ஒரு சாக்ரிஃபைஸ். அதாவது இது 2 வகை. ஒன்று, நீங்கள் ப்ரைவேட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரீ டைமை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. இல்லை ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் போகாமல் போகிறீங்க, அந்த போகக்கூடிய ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த போகிறதுக்கு முன்னாடி இது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அதானே ஒரு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபு, ஒரு பேங்க் எக்ஸாமு, ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இது கிடைக்கலன்னா நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஃபுல் முயற்சியை வந்து நம்ம என்ன பண்ணணும்? போடணும். ஓகேவா? அப்போ இவ்வளோ கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னா கிடைக்கும். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் டெஃபினட்டாக கிடைக்கும். அதான் நான் சொல்ல வரேன். இட் இஸ் நாட் லைக் எனக்கு வந்து இப்போ பேங்க் எக்ஸாம் வந்து எனக்கு வந்து பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி எனக்கு வந்து தெரியும். எஸ்எஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் அளவுக்கு வந்து அது எனக்கு தெரியாது. ஓகே, பட் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் உங்களோட ஜென்யூரான எஃபோர்ட்ஸுக்கு என்றைக்குமே வந்து மதிப்பு வந்து உண்டு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். பட் முதல்ல நம்ம ஹார்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் நம்ம சேனலில் நடுவில் கொஞ்சம் ஒரு 10-15 நாள் போடலாம்னு நினைக்கிறேன். நடுவில் டோன்ட் வெரி, இனிமேட் ரெகுலராக வரும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.